அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கல்லாலில் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆனி மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை, குருவாரம்னு பேரு. பௌர்ணமி திதி. இந்த முழுமையாக பௌர்ணமி இருக்கிறது. ராத்திரி 3 மணி வரையும் இந்த பௌர்ணமி இருக்கிறது. பின்னாடி பிரதம வருது. இன்றைக்கு முழுமையாக பௌர்ணமி. பூராட நட்சத்திரம், சித்த யோகம். ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலைல 6 முதல் 7:30 வரை. குளிகன் 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களே, இன்று நேரங்கள்லாம் எப்படி இருக்கிறது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது? சூரியன் மிதுனத்தில், குரு மிதுனத்தில், கடகத்தில் புதன், செவ்வாய் கேது சிம்மத்தில், சந்திரன் தனுசில், சனி ராகு கும்பத்தில், சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியில் பலமாக இருக்காரு. இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் சனி ராகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு. அது 2 கூட சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. இந்த சனி ராகு சுக்கிரன் 3 பேர் உங்களுக்கு நன்மை. அதனால் 2ஆம் இடம் குடும்பம், தன, வாக்கு நியத்திலும் பொருளாதார கஷ்டம் வராது. லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் குரு சரியில்லாட்டாலும் கூட இவங்க 3 பேரும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் அதிலே இருக்காரு. குரு 2ல் இருக்காரு. சூரியன் 2ல். சனி ராகு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. 10ல் ஒரு பாவையாவது இருக்கணும். 10ஆம் இடம் பிரமாதமாக இருக்கிற ரிஷபராசி என்பவர்கள்லாம் நேரம் நன்றாக இருக்கிறது. அதனால அன்பான நேயர்களை, நமக்கு நல்ல நேரம் ரிஷபராசி என்பவர்களுக்கு. மிதுன ராசி என்பவர்களே, அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய நேரம். இடமாற்றங்கள் கிடைக்கும். இடமாற்றம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் இருந்தால் இங்கே இருக்கலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், சொந்த ஒரு பக்கம் பதவியை மாற்றின்னு வரலாம். இதுக்கெல்லாம் இந்த இடமாற்றங்கிறது வேலை செய்யும். அன்பான மிதுன ராசி என்பவர்களை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் சரியா இல்லை. கடகராசி என்பவர்கள் அவங்களுக்கும் குருபான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. தேவையில்லாமல் விரயங்களை உண்டு பண்ணுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளும். நல்ல செலவுகளாக பண்ணுங்க. இடம் வாங்க, வீடு கட்டுங்க, திருமணம் பண்ணுங்க. இதில் எதுவும் ஒன்றுமே வாய்ப்பு இல்லை உங்களுக்கு அப்படின்னா நன்மையாக நடந்து கொள்ளுங்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 10 மாதம். அன்பான சிம்மராசி என்பவர்கள் உங்களுக்கு நல்ல காற்று அடிக்கிறது. உங்களுக்கு நல்ல நேரம் நன்றாக இருக்கிறது. குருபகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அது ஒரு பெரிய அமைப்பு. 5ஆம் இடத்தை பார்ப்பது, குரு சிம்மராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய சிறப்பு. அதனால நல்ல அமைப்பு. 11ஆம் இடம் பார்வையும் நன்றாக இருக்கிறது. அன்பான நேயர்களை, 7ல் சனி ராகு இருக்கு. பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னி ராசி என்பவர்கள் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல குரு நல்ல இடம் இல்லை. அதனால கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு 10 மாதத்துக்கு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பவர்கள் ரொம்ப கவனம் தேவை. அதனால கெட்ட பேர் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணிடாதீங்க. ரொம்ப ஜாகிரதையாக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களை உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல அருமையான அமைப்பு. ஓடி போனவருக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. அதனால குருபான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க. நல்லதெல்லாம் நடக்கும். இன்னொரு 10 மாதத்துக்கு அமோகமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால ரொம்ப கவனமாக நிதானமாக செஞ்சுட்டு வாங்க. நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, அவங்களுக்கு அஷ்டம குரு நடக்குது. அதனால 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. இந்த அஷ்டம குரு எதையும் செய்ய விட மாட்டாரு. புதுசாக எதையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. முதலீடு பண்ணாதீங்க. தொழிலை துவங்காதீங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணத்தை கட்டாதீங்க. இதெல்லாம் ஒரு 10 மாதத்துக்கு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்க. வர்ற தமிழ் ஆண்டு சித்திரைக்கு மேலே எதை வேணாலும் செய்யலாம். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல அருமையான வசந்தமான நாள். ஏன்னா சனி ராகு உங்களுக்கு 3ல் இருக்காரு. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு.
7ஆம் இடத்துல குரு இருந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் செய்வார். திருமணம் நடைபெறும், வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகலாம், குழந்தை ஏற்படும், வீடு கட்டலாம், தொழில் துவங்கலாம். அதனால் அவங்களுக்கு தகுதிக்கு சேர்க்கிறபடி அவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு வரைக்கும் அனைத்தும் நடக்குமாங்கலாம் சொல்ல முடியாது, அனைத்தும் நடக்காது. ஒன்று தான் பண்ண முடியும், 1 2 பண்ணலாம், வீடு கட்டலாம், திருமணம் பண்ணலாம், வேலைக்கு போகலாம், இந்த மாதிரி தான் பண்ணலாம். அதனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்ல நாள், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு ஏழையுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு 7 சனி வந்து இன்னொரு 18 மாதம் இருக்கிறது, அது ராகும் அப்படி தான் இருக்காரு, அதை பார்த்து நடந்துங்க. அதனால் ஜாக்கிரதை ஆகுது. ஆனால் குருவும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துங்க, உடல்நிலையிலே ரொம்ப ஜாக்கிரதை. அதனால் யாருக்காவது முடியலன்னா உடனே பார்த்துருங்க, பயப்படாதீங்க. லேசாக முடியலன்னா பார்த்துருங்க. அன்பான கும்பராசி என்பவர்கள உங்களுக்கு ஜென்ம சனி, ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல அமைப்பு, பாக்கியங்கள்லாம் நடைபெறும், நல்லதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியங்கள்லாம் பூர்த்தியாகும். தேவையான காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தியாகும். அன்பான மீன ராசி என்பவர்கள உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அது என்ன உங்களுக்கு 6 வருஷத்துக்கு மேலே இருக்குது. முதல் சுற்று, 2ஆவது சுற்று, 3ஆவது அவங்க வயதுக்கு தக்கபடி இந்த சுற்றெல்லாம் வரும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குருவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லை, 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறது நல்லது. அதனால் தொழில் ஸ்தானம் பிரமாதமாக இருக்கும். குரு எந்த இடத்த பார்க்குறாங்களோ அந்த இடம் சிறப்படையும். இப்போ 12ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா விரையம் மட்டும் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு 10ஆம் இடம் வந்து சிறப்பாக இருக்கிறது, நல்ல விரயங்களாக நடக்கும். இப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, மீனராசிக்கு 12ஆம் இடத்தை 9ஆம் முறையை பார்க்குறாரு. இப்போ நல்ல விரயமாக நடக்கும். அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் சுபகாரியங்கள்லாம் நடைபெறும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்கள உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து நடந்துங்க. அவங்கவுங்க ஜாதகத்தை பாருங்க. ஜாதகத்தில் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் வரையும் பார்க்கணும். என்னென்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது அப்படிங்கிறத வரையும் நம்ம பார்க்கணும். அந்தரன் தசை சரியில்லை, புத்தி சரியில்லை அப்படின்னா அந்தரம் நல்லா இருந்ததுன்னா அந்த அந்தரநாதன் காலங்கள் வரையும் நமக்கு நல்ல பலன்களை தரும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. அதனால அந்தரம் ஒருத்தருக்கு நன்றாக இருக்கிற பொழுது அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுகின்றது. இப்போ வந்து ரிஷப லக்னம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு இப்போ ராகு தசை நடக்கும்னு வச்சுங்களேன். ராகு தசை 2ல் இருக்கார் ஒரு ஜாதகத்தில். இந்த 2ல் ராகு இருக்குது, நல்லது செய்ய மாட்டார். ராகு தசையில் சுய புத்தியில் அவர் நடந்துருக்கு. சுய புத்தியில் சூரிய அந்தரம், சந்திர அந்தரம். சூரிய அந்தரம் யார் அப்படின்னா 4ஆம் அதிபதியோட அந்தரம். 4ஆம் இடம் நில வீடு. இதை இப்போ அமைச்சு கொடுக்க போகிறார் ஒருத்தருக்கு. அதனால் அந்த நில வீடு வாகனம் இந்த இதெல்லாம் அமைச்சு கொடுப்பார் இப்போ அவருக்கு. அதனால் அடுத்து சந்திர அந்தரம் நன்மை செய்வார். இது வந்து இப்படியெல்லாம் ஒரு கணக்குகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் பார்த்து கவனமாக இருக்கணும். ஜாதகத்தை பார்க்கணும். நல்ல ஜோடரை நாடி ஜாதகத்தை பாருங்க, நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இறை வழிபாடு செய்யுங்கள். அதாவது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். கருப்பு துணியில் எள்ளு கூட்டில் கட்டி நல்லா ஊற வச்சு ஏற்றுங்க. ஒருத்தர் வைக்கிற தீபத்தில் வைக்காதீங்க, தனித்தனியாக அகல் விளக்கு வாங்கி அதில் வச்சு ஏற்றுங்க. சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, காக்காய்க்கு சாதம் வைங்க. சனிக்கிழமை தோறும் கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க. வன்னி மரம் கிடைச்சுன்னா வாங்கி பை செய்யுங்க. அந்த வன்னி பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுங்க, நல்லது நடக்கும். சனி பகவானுக்கு வன்னியில ரொம்ப சிறப்பு. அந்த வன்னி மரம் கிடைச்சுன்னா அந்த ஊரணிக்கரை, கம்மாக்கரை, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அதை ஏரிக்கரைன்னு சொல்லுவது, அந்த மாதிரி இடங்கள்லாம் அதை வச்சு ஊருக்கு ஒதுப்புறமாக வைக்கிறது. அதை வச்சு நம்ம பயிர் செஞ்சோம்னா மக்கள் பறித்து கொண்டு போய் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. ஒரு புண்ணியவானை வச்சு உற்பத்தி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பலனெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் வில்வ மரம் வைங்க, ரொம்ப நல்லது. துளசி செடி வச்சு பயிர் பண்ணி அதை இறைவனுக்கு, ஆஞ்சநேயருக்கும் பெருமாளுக்கும் சாப்பிட்டுங்க, ரொம்ப நல்லது. துளசியை வந்து நிறைய பயிர் செய்யுங்க. நந்தவனம் இருந்ததுன்னா நம்ம வீட்லேயே ஒரு ஓரமாக துளசி நிறையா ஒரு 5 6 10 செடியை வைக்கலாம். வச்சதுக்கு பாத்தி மாதிரி கட்டி தண்ணி பாய்ச்சி அந்த செடியில் இருக்கிற துளசியை பறித்து கொண்டு பெருமாளுக்கு சாத்தலாம். துளசி வந்து சுத்தத்தை தரும், சுகம் தரும். துளசி ஜலம் வந்து, துளசி தண்ணி வந்து சுகத்தை தரும், ஆரோக்கியத்தை தரும். அதனால் பெருமாள் கோயிலாக துளசியும் துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க. அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு நல்ல பலனை தரும். நாமெல்லாம் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழணும், நன்றாக படிக்கணும், அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அவங்க கை நிறைய சம்பாதிக்கணும்.
அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை, ஆண் குழந்தையாக இருந்தால் நல்ல மனைவி அமையணும், பெண் குழந்தையாக இருந்தால் நல்ல கணவன் அமையணும், குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கணும், எல்லோரும் நலமுடன் வாழ என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலான முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.